இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அதாவது ஆபரேஷன்ல மூச்சுக்குழால ஒரு அடைப்பு இருக்கு. அதையும் சேர்த்து பண்ணிட்டா நல்லது. அதுக்கு இன்னும் 25,000 மேற்கொண்டு கட்டணும். இப்பயே கட்டிட்டா 2 ஆபரேஷனையும் சேர்த்து பண்ணிடலாம். என்ன டாக்டர் திடீர்னு 25,000 சொல்றீங்க? அவ்வளவு பணம் கையில இல்ல டாக்டர். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதனால்தான் 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இவர் உடம்பு இருக்கிற கண்டிஷன்ல இன்னொரு ஆபரேஷனுக்கு ஒத்துழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரேடியா 2 ஆபரேஷனும் சேர்த்து பண்றது ரொம்ப நல்லது. இவருடைய ஹெல்த்துக்கு அதாமா நல்லது. பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறமா ஆபரேஷன் பண்ணிக்கலாம். என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இவங்க வந்து 30,000 தான் கொடுத்தாங்க. இப்படி கையில மொத்தமா எவ்வளவு வச்சிருக்க? அங்க இங்கன்னு இப்படி பொறுக்கி போட்டா கூட ஒரு 5,000 ரூபாய் தாங்க தேரும். இப்ப என்னங்க பண்றது? ஆபரேஷனை தள்ளி போறது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. சரி விடு கமலா, இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஆண்டவன் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்கானோ அதானே நடக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எந்தனா கையில் இருக்கிற 20,000 ரூபாயை கொடுத்துடலாமா? இந்தாங்கம்மா, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. முதல்ல போய் அப்பாவுக்கு ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுங்க. நான் உன்கிட்ட 30,000 தானே கேட்டேன், அதை நீங்க கொடுத்துட்டீங்கல்ல. இந்த ஆபரேஷனுக்கு நான் வேற எங்கேயாவது புரட்ட முடியுமான்னு பாக்குறேன். கடைசி நேரத்துல எங்க போய் புரட்டுவீங்க? பரவாயில்ல, இத வாங்கிக்கோங்க. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா நடக்கட்டும். பெத்த பிள்ளைங்க கூட மனசு வந்து இப்படிலாம் பண்ண யோசிப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சட்டுன்னு பையில இருக்கிற காசை எடுத்து கொடுக்குறீங்களே. நாங்க 2 பேருமே உங்களை அப்பா அம்மாவை தான் மனசாரான்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்களும் உங்க பிள்ளைங்க மாதிரி தானே. மா வாங்கிக்கோங்க. நிச்சயமாப்பா, நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். காலத்துக்கும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்ப்பா.